எங்களை அதிகமாய் நேசித்த நல்ல தகப்பனே ஏசப்பா, அந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தையை தியானிக்க கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி ஏசப்பா. இந்த வார்த்தை எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்க கிருபை செய்யுங்க. என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் உலகம் என ஜீவனோட நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த குருவானவர் ஐயா, உபதேசியார், சபை மக்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏசப்பா சிலுவையில பேசின முதல் 3 வார்த்தைகளை நம்ம தியானிச்சோம். இப்ப 4வது வார்த்தையை நம்ம தியானிக்க போறோம். அதுக்கு ஆதாரமா எடுத்தவங்க வாசிங்க, மத்தேயு 27வது அதிகாரம் 46வது வசனம். ஏசப்பா சொன்ன இந்த 7 வார்த்தைகள்ல இந்த 4வது வார்த்தை மட்டும்தான் வேற பாஷையில எழுதப்பட்டிருக்கு. இந்த 4வது வார்த்தை வேதத்துல 2 இடங்கள்ல இருக்கு. மத்தேயு சுவிசேஷத்துல ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படின்னும், மார்க்கு சுவிசேஷத்துல ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி அப்படின்னும் இருக்கு. மத்தேயு தன்னோட சுவிசேஷத்தை யூதர்களுக்கு எழுதுனதுனால யூத ஜனங்கள் ஏசப்பாவை மேசியா அப்படின்னு அறிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹீப்ரு, அதாவது எபிரேய லாங்குவேஜ்ல எழுதியிருக்காரு. மார்க்கு ரோம ஜனங்களுக்கும் மற்ற பொதுவான ஜனங்களுக்கும் தன்னோட சுவிசேஷத்தை எழுதினதுனால ஏசப்பா பேசினா அந்த அராமிக் லாங்குவேஜ்லயே அந்த வார்த்தையை எழுதியிருக்காரு. இப்போ என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு ஏசப்பா ரொம்ப வேதனையோட ரொம்ப வியாகுலத்தோட தேவன் கிட்ட ஒரு கேள்வியா வைக்கிறாரு. ஏன் ஏசப்பா அந்த வார்த்தைய பிதா கிட்ட கேட்கணும்? ஏன் ஏசப்பாக்கு தெரியாதா நம்ம சிலுவையில என்னென்ன பாடுகள்லாம் பட போறோம், என்னென்ன பாடுகள்லாம் அனுபவிக்க போறோம்னு சொல்லிட்டு எல்லாமே முன்னாடியே தெரியும். அப்புறம் ஏன் ஏசப்பா அந்த வார்த்தையை கேட்கணும்? ஒருவேளை நமக்காக ரத்தம் சுந்துறத அவர் விரும்பலையா? நமக்காக பாடுகளை அனுபவிக்கிறதுல அவருக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லையான்னு பார்த்தா அப்படியும் கிடையாது. ஏன்னா லூக்கால ஏசப்பா சொல்லியிருப்பாங்க, இந்த பஸ்காவை புசிக்க நான் ஆசையா இருக்கிறேன் அப்படின்னு. அங்க பஸ்கா அப்படிங்கிறது அவரோட மரணத்தை குறிச்சுதான் சொல்லியிருப்பாங்க. பிதா ஏசப்பா கையில நீங்க ஜனங்களுக்காக ரத்தம் சுந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பை கொடுத்ததுக்காக மட்டும் செய்யல, ரொம்ப ஆசைப்பட்டு விருப்பப்பட்டுதான் நமக்காக ரத்தம் சுந்துறாங்க, வேதனை பாடுகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் ஏசப்பா அந்த வார்த்தையை பிதாவை பார்த்து கேட்கணும்? அதுவும் அவ்வளவு நேரம் அடிச்சிருக்காங்க, தூஷிச்சிருக்காங்க, அப்பெல்லாம் சொல்லப்படாத அந்த வார்த்தை இந்த 3 மணி நேரம் உலகம் ஃபுல்லா அந்தகாரமான அப்புறம் அது முடிகிற நேரத்துல ஏன் ஏசப்பா அந்த வார்த்தையை பிதா கிட்ட கேட்கணும்? இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த வசனத்தோட ஸ்டார்டிங்ல 9ஆம் மணி நேரத்தில் அப்படின்னு இருக்கும். அப்போ 9ஆம் மணி நேரம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இதுக்கு முந்தின வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா எடுத்தவங்க வாசிங்க, மத்தேயு 27:45. 3ஆம் மணி வேளையில ஏசப்பாவை சிலுவையில அறைஞ்சிட்டாங்க. 3ஆம் மணி நேரத்துல இருந்து 6ஆம் மணி நேரம் வரைக்கும் ஏசப்பா முதல் 3 வார்த்தைகளை பேசிட்டாங்க. 6ஆம் மணி நேரத்துல இருந்து 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமிக்குள்ள அந்தகாரம் உண்டாயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் அந்த 3 மணி நேரம் இருள் அப்படிங்கறதே அது ஒரு நேச்சருக்கு அப்பாற்பட்டதான். ஏன்னா அந்த டைம் பௌர்ணமி காலம். அந்த நேரத்துல இருள் வருமா அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப எப்படி அங்க இருள் வந்துச்சு அப்படின்னா அந்த இருளை பிதா அனுமதிச்சிருந்தாரு. அந்த இருள் ஏசப்பாக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த 3 மணி நேரம் இருள்ல ஏசப்பா இந்த மொத்த உலகத்துக்கான பாவ நிவாரண பலியா மாற்றப்பட்டாரு. இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற இனி வாழ போற எல்லா மனுஷங்களுடைய பாவம் வரைக்கும் ஏசப்பாக்குள்ள இன்னைக்கு நியாயம் தீர்க்கப்பட்டுச்சு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் எப்போதுமே பௌர்ணமி மாதிரிலாம் இருக்காது. அடிக்கடி சில நேரங்கள்ல இருண்ட நிலை அனுபவங்களும் நம்ம வாழ்க்கையிலையும் வரும். யோபு 30வது அதிகாரம் 26வது வசனத்துல வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு யோபு சொல்லியிருப்பாரு. யோபுவோட வாழ்க்கையில அவர் எல்லாமே இழந்துட்டாரு. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம குடும்பங்களையும் சில இழப்புகள் வரலாம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அப்படின்னு யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இருள் சூழ்ந்த அனுபவங்களும் நம்ம வாழ்க்கையில இருக்கும் அப்படின்னு ஏசப்பா சொல்றாங்க. அதே மாதிரி உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் அதை ஏற்றுக்கொண்டு நம்ம சகிச்சு பொறுமையா இருக்கணும். இப்போ வேதாகமத்தோட தொடக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா பூமியின் மேல் இருள் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டவர் இந்த உலகத்தை ஒழுங்குபடுத்த தொடங்கினப்போ ஃபர்ஸ்ட் அவர் வெளிச்சத்தை தான் படைச்சாரு. சோ அப்போ நம்ம வாழ்க்கையில் உள்ள இருளை மாற்றி மகிழ்ச்சியையும் வெளிச்சத்தையும் ஏசப்பாவால தர முடியும். அதனாலதான் இன்னைக்கு தாவீது என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் அப்படின்னு சங்கீதம் 18வது அதிகாரம் 28வது வசனத்துல சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பழைய ஏற்பாடுல பார்த்தோம் அப்படின்னா நிறைய பலிகளை பத்தி சொல்லியிருப்பாங்க. லேவியராகமம் 14வது அதிகாரத்துல இப்போ ஒருத்தவங்க சுத்திகரிக்கப்படணும் அப்படின்னா 2 குருவிகளை எடுத்துட்டு அந்த 2 குருவியையும் ஒரு ஊற்று தண்ணீரையும் ஒரு ஆசாரியன் கிட்ட கொடுக்கணும். அது கொடுக்கும் போது அந்த 2 குருவில ஒரு குருவி கொலை செஞ்சப்பட்டு அந்த ஊற்று தண்ணீர்ல ஊத்தணும்.
அப்போ அந்த 2 குருவில ஒரு குருவி நினைக்குதான், எனக்கு தான் அந்த அடி விழ போகுது, எனக்கு தான் அந்த வெட்டு விழ போகுது, நான் தான் கொலை செய்யப்பட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு இருந்துச்சான். அது பயப்படுற நேரத்துல அந்த ஆசாரியன் வந்து அதுக்கு பக்கத்துல உள்ள குருவியை கொலை செஞ்சு அந்த ஊற்று தண்ணீர்ல ஊத்தி இந்த குருவியை எடுத்து அதோட ரத்தத்துல துவைத்து பறக்க விட்டாராம். இப்போ அது பறக்கும் போது அதோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? நான் வாங்க வேண்டிய அடிய அது வாங்கிட்டு, என்னோட ரத்தம் சிந்தப்பட வேண்டிய இடத்த அது எடுத்துட்டு அப்படின்னு நினைச்சிருக்கோம். அதே மாதிரிதான் நம்மளுடைய பாவங்களுக்காக நம்ம பட வேண்டிய பாடுகளை நம்ம இடத்துல இருந்து ஏசப்பா எடுத்துக்கிட்டாங்க. இப்போ தேவனை பத்தி நம்ம யோசிக்கணும் அப்படின்னா 2 விஷயங்கள் நம்ம மனசுல இருக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் தேவன் வந்து ஒரு பயங்கரமான நியாயாதிபதி, இன்னொரு பக்கம் ரொம்ப ரொம்ப அன்பான தேவன். எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு பாவம் அப்படின்னு இருக்குன்னா அதுக்கு கண்டிப்பா தண்டனை கொடுத்துதான் ஆகணும். இங்கேயும் ஏசப்பா மேல நம்ம எல்லாரோட பாவங்களும் சுமக்கப்பட்டதுனால ஏசப்பாக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்படுது. இதன் மூலமா அவர் வந்து எவ்வளவு பெரிய ஒரு நியாயாதிபதி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வெளிப்படுத்துறாரு. இன்னொரு பக்கம் நம்ம அன்பானவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது எப்படின்னா, இவ்வளவு தண்டனைகள், வேதனைகள், பாடுகள் இது எல்லாமே நமக்கு வர வேண்டியது. ஆனா அதுல ஒண்ணு கூட நமக்கு கொடுக்காம அவரே மனிதனா வந்து எல்லாத்தையும் சுமந்து கொண்டு நிறுத்தி செஞ்சதுனால அவர் நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வெளிப்படுத்துறாரு. இப்போ இந்த 2 குணாதிசயங்கள், ஒரு பக்கம் நியாயாதிபதி, இன்னொரு பக்கம் அன்பானவர், இது ரெண்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு காயின்ல உள்ள 2 சைடு மாதிரி, அதாவது பிரிக்கவே முடியாது. அதனாலதான் அந்த 3 மணி நேரம் பிதானால காம்ப்ரமைஸே ஆக முடியல. அன்புக்காக நியாயத்தை விட்டு கொடுக்க முடியல, நியாயத்துக்காக அன்பை விட்டு கொடுக்க முடியல. அந்த நேரத்துல ஏசப்பாக்குள்ள தேவன் மொத்த பாவத்தையும் நியாயத்திருக்கிறாரு. ஏசாயா 53வது அதிகாரம் 10வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, தேவன் வந்து ஏசப்பாவை நொறுக்கு சுத்தமானார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அதே மாதிரிதான் அந்த 3 மணி நேரம் ஏசப்பா பிசிக்கல் அண்ட் எமோஷனல், அதாவது சரீர பிரகாரமான காயங்கள் மூலமாகவும் ஆவியின் ரீதியாகவும் ரொம்ப நொறுக்கப்பட்டாங்க. சும்மா ஒரு அடி வேதனை எல்லாம் கிடையாது. இப்ப நம்ம எல்லாருமே சொல்றோம், ஈஸியா சொல்லிடுறோம், ஏசப்பா நமக்காக சிலுவையில் மரித்தார் அப்படின்னு. அப்போ இந்த சிலுவையில் மரிக்கிறது அப்படின்னா என்ன, இந்த பிசிக்கல் பெயின், அதாவது சரீர பிரகாரமான காயங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் சிலுவையில் அறைறதுக்கு முன்னாடி அவங்க முதுகை கீறி ரத்தம் வர அளவுக்கு அடிப்பாங்க. அப்போ அவங்க முதுகை கீறி ரத்தம் வந்துச்சுன்னா எவ்வளவு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். அந்த ரத்தம் என்ன ஆகும் அப்படின்னா அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸோட ஒட்டி அதை அப்படியே காஞ்சிடும். சோ அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்களோ அந்த ரத்தம் அது மேல பட்டு காஞ்சி அவங்க உடம்போட ஒட்டிடும். அப்ப அந்த ட்ரெஸ்ல ஒட்டுற அளவுக்கு அந்த ரத்தம் காயுது அப்படின்னா இன்னும் எவ்வளவு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். இந்த வழியில தான் அந்த சிலுவையோட ஹரிசாண்டல் பாரம் வந்து கையில கொடுத்து சுமக்க வச்சு கூப்பிட்டு போவாங்க. இப்ப அந்த எந்த இடத்துல அவங்க சிலுவையில அறைய போறாங்களோ அந்த இடத்துல அவங்கள தரையில படுக்க போட்டு அவங்க வஸ்திரத்தை கலட்டுவாங்க. அதை கலட்டும் போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, ரத்தம் வந்து வஸ்திரத்துல ஒட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த வஸ்திரத்தை அவங்க பிச்சுதான் எடுப்பாங்க, பார்த்து பொறுமையாலாம் கலட்ட மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா மரத்தால செய்யப்பட்ட அந்த சிலுவையில ஏற்றுவாங்க. ஏற்றுறதுக்கு முன்னாடி கைகள்ல கால்கள்ல ஆணி அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன் கைகள்ல இந்த இடத்துல ஆணி அடிக்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துலதான் லார்ஜ் மீடியம் நர்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரம்பு இருக்கு. இந்த இடத்துல அடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க கைகளை வந்து விரிக்கவே முடியாது, இப்படிதான் இருக்கும். சோ அது எவ்வளவு கொடூரமா வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இதுல அடுத்து ஒரு பெரிய கஷ்டம் என்ன அப்படின்னா மூச்சு விடுறது. ஏன்னா கை வந்து மேல போயிடும், உடம்பு வந்து கீழே வந்துடும். அப்படிங்கிறப்போ அவங்க ஒவ்வொரு முறை மூச்சு எடுக்கும் போதும் அவங்க காலை வந்து ஊனி மேல வந்தாதான் மூச்சு எடுக்க முடியும். ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்க, முதுகு ஃபுல்லா கிழிச்சிருக்காங்க. சோ அவங்க ஒவ்வொரு முறை மூச்சு எடுக்கும் போதும் அவங்க முதுகு அந்த சிலுவையில பட்டு கீறி தான் மேல வரும். சோ அப்படி வரும்போது இன்னும் பயங்கரமா வலிக்கும். இப்படி ஒவ்வொரு முறை மூச்சு விடுறது கஷ்டப்பட்டு தான் மூச்சு விட முடியும். இவ்வளவு கொடூரமான ஒரு மரணம் தான் சிலுவையின் மரணம். ஆனா ஏசப்பாக்கு இந்த சரீர பிரகாரமான காயங்களை விட ஆவியின் ரீதியாப்பட்ட பாடுகள் தான் ரொம்ப வேதனையை கொடுத்துச்சு. ஏன் அப்படின்னா இப்ப பிதாவை பொறுத்த வரைக்கும் அவர் பாவத்தை பாராத சுத்தக்கணன். இங்க ஏசப்பா மேல நம்ம எல்லா பாவங்களும் சுமக்கப்பட்டதுனால பிதா வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா தன்னோட முகத்தை வந்து ஏசப்பா கிட்ட இருந்து மறைச்சிட்டாரு. அதாவது பிதாவோட இருக்கிற அந்த உறவுல ஒரு பிரிவு ஏற்படுத்த ஏசப்பாவால தாங்கிக்கவே முடியல. அதனாலதான் அந்த நொறுக்கப்பட்ட சூழ்நிலையில ஏசப்பாவை பார்த்து என் தேவனே, ஏசப்பா வந்து பிதாவை பார்த்து என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஏசப்பா எல்லா இடத்துலயும் என் பிதா அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. நானும் என் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அப்படி சொன்னவங்க ஃபர்ஸ்ட் டைம் என் தேவனே அப்படின்னு சொல்றாங்க. சோ ஏசப்பா எதை ரிசம்பிள் பண்றாங்க அப்படின்னா பிதாவுக்கும் அவருக்கும் இருந்த அந்த உறவுல ஒரு விரிசல் ஏற்படுறதா காட்டுறாங்க. அதாவது அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற அந்த பாண்ட்ல ஒரு விரிசல் ஏற்படுது. அன்னைக்கு பிதா வந்து லிட்டரலா ஏசப்பாவை கைவிட்டாங்க. ஏன் அப்படி ஒரு விஷயத்த பிதா செஞ்சாங்க அப்படின்னா நம்ம
நமக்காக பரிதபிக்கிறதுக்கு இல்ல, ஐயோ பாவம் ஏசப்பா எவ்வளவு பாடுகள் பட்டாங்க, தன்னோட சொந்த அப்பாவே அவங்களை கைவிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பரிதபிக்கிறதுக்காக இல்ல, நம்ம கைய குடிக்கிறதுக்காக தான் அன்னைக்கு ஏசப்பா கைவிடப்பட்டாங்க. நம்மளை கைவிடாம இருக்கிறதுக்காக தான் அன்னைக்கு ஏசப்பா கைவிடப்பட்டாங்க. அன்னைக்கு அந்த அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற அந்த உறவுல விரிசல் அடைஞ்சது எதுக்காக அப்படின்னா, நம்மள அப்பா பிள்ளை அப்படிங்கிற ஒரு உறவுக்குள்ள கொண்டு வரதுக்காக தான், ஒரு உறவை ஏற்படுத்துறதுக்காக தான். நீங்க அது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, பிதா வந்து இந்த சிலுவை பாடுகளுக்கு முன்னாடி வரைக்கும் ஜீசஸ மென்ஷன் பண்ணும்போது எல்லா இடத்துலயும் என்னோட ஒரே பேரான குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதுவே இந்த சிலுவை பாடுகளுக்கு அப்புறமா சகோதரருக்குள்ளே முதற் பேரானவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அந்த நேரத்துல என்னாச்சு அப்படின்னா, அந்த சிலுவை பாடுகள்ல பிதா வந்து நம்ம எல்லாரையும் தன்னோட சொந்த பிள்ளைகளா ஏற்றுக்கொள்றாரு. அன்னைக்கு பிதாவும் ஏசப்பாவும் பிரிஞ்சது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஆதியில இருந்தே ஒன்னா இருந்தவங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போகுது அப்படின்னா, அந்த குழந்தை கிளாஸ் ரூம் வாசலே பார்த்துட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா அதுக்கு அவங்க அப்பா அம்மாவை பிரிஞ்சு இருக்க விருப்பம் இருக்காது, அவங்க பேரண்ட்ஸ்க்கும் அந்த குழந்தைய பிரிஞ்சு இருக்க விருப்பம் இருக்காது. அதே மாதிரிதான் இங்க ஏசப்பாவும் என்னோட அப்பா முகத்தை மறைச்சிட்டாங்களே, என்னோட அப்பா என்னை கைவிட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நொறுக்கப்பட்டாங்க. அதே மாதிரி பிதாவோட இருதயமும் இன்னைக்கு வேதனைப்பட்டிருக்கோம். இத்தனைக்கும் அந்த குழந்தைய நம்ம ஸ்கூல்ல நல்லா செக்யூரா நல்ல பாதுகாப்பான பிளேஸ்ல தான் விட்டுட்டு போவோம். ஆனா இந்த பிதா வந்து ஏசப்பாவை விட்டுட்டு போன இடம் பாதுகாப்பானது கிடையாது, ரொம்ப 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 பாடுகள் நிறைஞ்ச ஒரு இடம் தான். அன்னைக்கு ஏசப்பா சந்திச்ச வேதனை சரீரத்திலையும் சரி ஆவியின் ரீதியாவும் சரி பட்ட பாடுகள் எதுக்காக அப்படின்னா, தகுதி இல்லாத நம்மள அவரோட மந்தையில சேர்த்துட்டு அந்த நித்திய வாழ்க்கையில அவர் கூட சேர்த்து வச்சு அழகு பார்க்கறதுக்காக தான். ரெண்டாவதா, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு ஏசப்பா எதுக்கு சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு மற்றொரு காரணமும் இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த வார்த்தை வந்து சங்கீதம் 22வது அதிகாரத்துல சொல்லப்பட்ட முதல் வசனம். இந்த சங்கீதத்தை பார்த்தோம் அப்படின்னா, இந்த சங்கீதம் வந்து மேசியாவை குறிச்சி, அதாவது ரட்சகரை குறிச்சி எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன சங்கீதம். அந்த காலத்துல யூதர்கள் எல்லாருமே எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ரொம்ப பிரில்லியண்டா இருப்பாங்க. இப்ப நம்ம கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அதுக்கு அடுத்து என்ன வசனம் வருதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட்ல என்ன வசனம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இங்க ஏசப்பா ஏன் அந்த வார்த்தையை சொன்னாங்க அப்படின்னா, ஏசப்பா வந்து அந்த ஜனங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. நான் தான் மேசியா அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அந்த வசனங்களுக்கு அப்புறம் உள்ள வசனங்கள் எல்லாமே ஏசப்பா என்னென்ன பாடுகள்லாம் படப்போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும். சோ அந்த ஜனங்கள் வந்து அதை யோசிப்பாங்க, யோசிச்சு உணர்வடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சான்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா அந்த ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மேசியா அப்படின்னா ஒரு கிங் மாதிரி வருவாங்க, ஒரு ராஜாவா வருவாரு, குதிரையில வருவாரு, எப்படிலாம் ஒரு ராஜா இருப்பாங்களோ அப்படிலாம் கற்பனை பண்ணி மேசியானா இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கற்பனையில இருந்தாங்க. சோ அவங்க வந்து உணர்வடையல. அவங்க அதுக்கு பதிலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் வந்து எலியாவை கூப்பிடுறாரு, பாப்பா அவர் வந்து காப்பாத்துறாரா அப்படின்னு சொல்லிட்டு கேலி பண்றாங்க. இன்னைக்கும் ஏசப்பா நம்ம கூட வார்த்தை மூலமா தான் பேசுவாங்க, நம்மள உணர்த்துவாங்க. வேதத்துல இருந்து ஏசப்பா நம்ம கூட எல்லாமே பேசுவாங்க. நம்ம எப்படி இருக்கணும், நம்ம வாழ்க்கையில எடுத்து என்னென்ன முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேசுவாங்க. நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஏசப்பா என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். கேட்டுட்டு இந்த ஜனங்களை மாதிரி உதாசீனப்படுத்திடக்கூடாது, நம்ம வந்து பிரயோஜனப்படுத்திக்கணும். கடைசியா அந்த 3 மணி நேரம் ஏசப்பட்ட வேதனை நமக்கு எதை வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னா, நீதிமான் அப்படிங்கிற பட்டத்தை, நியாயப்பிரமாணம் அப்படிங்கிற சாபத்தை உடைச்சு நீதிமான் அப்படிங்கிற பட்டத்தை நமக்கு வாங்கி கொடுத்துச்சு. அடுத்ததா நித்திய வாழ்க்கையை நமக்கு சுதந்திரமா கொடுத்துச்சு. இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரலாம், ஏசப்பா அன்னைக்கே நமக்காக ரத்தம் சிந்திட்டாங்களே, அப்ப நித்திய வாழ்க்கையை சுதந்திரமா கொடுத்துட்டாங்களே, இனி நம்ம எப்படி வேணா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். எபிரேயர் 10வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு, மோசேயின் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டானால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அறியாதவர்களுக்கு அதிக ஆக்கினை தீர்ப்பு. அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஏசப்பாவோட ரத்தத்தை நம்ம அட்வான்டேஜா எடுக்கக்கூடாது. ஏசப்பா நமக்காக அன்னைக்கே ரத்தம் சிந்திட்டாங்க, பாவ மன்னிப்பை பெற்று கொடுத்துட்டாங்க, இனி நம்ம எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்வான்டேஜா எடுக்கக்கூடாது. சோ இந்த 4வது வார்த்தையில இருந்து நம்ம கற்றுக்கொள்ற 3 காரியங்கள் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட், அன்னைக்கு பிதா வந்து ஏசப்பாவை கைவிட்டது எதுக்காக அப்படின்னா நம்மள கைவிடாம இருக்கிறதுக்காக. செகண்ட், நம்ம ஏசப்பா சொல்ற வார்த்தைகளை கேட்கணும், கேட்டுட்டு நம்ம உதாசீனப்படுத்திடக்கூடாது, அதை பிரயோஜனப்படுத்திக்கணும். தேர்டு, அந்த 3 மணி நேரம் ஏசப்பட்ட பாடுகள் நமக்கு எதை வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னா, நித்திய வாழ்க்கையையும் நீதிமான் அப்படிங்கிற பட்டத்தையும் வாங்கி கொடுத்துச்சு. அன்னைக்கு சிலுவையில அவ்வளோ பாடுகள், அவ்வளோ வேதனைகள் நம்மளை கைவிடாம இருக்கிறதுக்காக ஏசப்பா அவ்வளோ பாடுகள் பட்டாங்க. அவ்வளோ பாடுகள் இருக்கும் போதே நம்மளை கைவிடாத தேவன் இனிமேலும் நம்மளை கைவிடவே மாட்டாரு. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.